Recording in progress. ॐ श्रीशैलेशदयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मा व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ இது நம்ம இந்த பெண் பேச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு எப்படி நம்மாழ்வார் பிராட்டிமார்களுக்கு பிராட்டிமார்களுடன் ஒப்பிட்டு பேசத்தக்கவர் அப்படிங்கிற பார்த்தோம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியுடன். அது மட்டும் இல்லாமல் ஆயர் சிறுமிகளோடு, மதுரையில் வாழும் பெண்களோடு, 16,000 தேவிகளோடு எல்லோரோடும் இவருக்கு இணைவு உண்டு, ஒப்புமை உண்டு. அவர்களோடு இணைவாக பேசத்தக்கவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி எல்லோரோடையும் சாமியம் இருந்த பொழுதிலும் இவருக்கு 100க்கு 100 முக்கியமாக சாமியம் இருந்தது சீதா பிராட்டியோட அப்படிங்கிற அந்த பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தபோது அதில் 9 விஷயங்களை சொல்லி இந்த 9 விஷயங்களால் சீதா பிராட்டிக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் ஒப்புமை உண்டு அப்படிங்கிறதுல நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஆற்றாமையால் தூது விடுதல் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ எப்பொழுதும் சேர்ந்திருக்க தன்மையை பேசுதல், அதுதான் நம்ம இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது. பக்கம் 138 எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற தன்மையை பேசுதல். சீதா பிராட்டி பேசுறது, நானும் ஸ்ரீராமனும் எப்போவுமே ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிறது சீதா பிராட்டி எடுத்து பேசுவது. அதே மாதிரி ஆழ்வார் எப்பொழுதுமே எம்பெருமானிடம் சேர்ந்திருக்கும் தன்மையை பேசுகிறார். அந்த விஷயத்தை இங்கே ஒப்பிட்டு காட்டுறாங்க. சூரியனோடு உள்ள ஒளியை போன்று நான் ஸ்ரீராமனை விட்டு பிரிக்கப்படாதவள் என்று தான் ஸ்ரீராமனை காட்டிலும் வேறுபடாதவள் என்கிறார். சூரியனையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, சூரியன் வேறு அவன் ஒளி வேறாக இருந்த போதிலும் சூரியனை விட்டு ஒளி எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல ஸ்ரீராமனை விட்டு நான் பிரிக்க இயலாதவள் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டி இங்கே சுந்தரகாண்டத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு இணையாக இவர் சொன்னது என்ன, நம்மாழ்வார் சொன்னது என்னன்னு பார்த்தா, அரக்கியை மூக்கு ஈர்தாயை சுடரை அடியேன் அடைந்தேன் முதல் முன்னமே என்று தொன்று தொட்டே அவன் சரீரமாகவும் சேடமாகவும் எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் தன்மையை கூறுகிறார். முதல் முன்னமேன முதல்ல இருந்தே நான் அவனுக்கு சரீரம், எம்பெருமானுக்கு நான் சரீரம், அவன் எனக்கு சரீரி, நான் அவனுடைய சரீரம், அவன் உயிர், நான் உடல், அவனுக்கு சேடமாக இருப்பது, நான் எப்பவுமே சேஷபூதன், அவனுக்கு அடிமையாக இருப்பது என்பதை தன்னுடைய பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்திருப்பது இங்கே காட்டப்படுகிறது. அதுதான் சீதா பிராட்டி எப்படி ஸ்ரீராமனும் நானும்
சூரியனையும் ஒளி போலையும் அப்படின்னு சொன்னதை போலவே இங்கே வந்து ஆழ்வார் சொன்னது இங்கே ஒப்பிடக்கூடிய அந்த தன்மையாக காட்டப்படுகிறது. இதுவரை விட்டு பிரியாமல் சரீரமாக சேடமாக இருப்பதில் இருக்கும் இருவருக்கும் உள்ள ஒப்புமை காட்டப்பட்டது. சரீரமாக அந்த சரீர சரீரி பாவத்தை அருளி செய்கிறார்கள் இருவருமே. சூரியன் ஒளி அப்படின்னு சீதா பிராட்டி சொல்றாங்க. நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, அவன் சரீரி, நான் சரீரமாகவும் சேடமாகவும், அவனுக்கு சேஷபூத்தனாக அவனுக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். முதலிருந்தே அப்படித்தான், இது வந்து நடுவில் வந்ததல்ல அப்படின்னு சொல்றார். அடுத்தது கண நேரமும் பெரிய ஆற்றல் இல்லாததை பேசுதல். ஒரு நிமிஷம், ஒரு கண நேரம் கூட நான் ஸ்ரீராமனை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்பதை சீதா பிராட்டி அருளி செய்கிறார். அதே மாதிரி ஆழ்வாரும் அருளி செய்கிறார். அகலகில்லா பிராட்டி அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று உன்னை விட்டு ஒரு கண நேரம் அகல்வதற்கு ஆற்றல் உடையவள் அல்லேன் என்று இருப்பவள் பிராட்டி. நித்திய அனபாயினி. அனபாயினா பிரிக்க முடிய, நித்திய அனபாயினி, எப்பொழுதுமே அவள் அந்த மார்பிலேயே இருப்பாள். அகலகில்லே நிறையும், ஒரு நொடி பொழுது கூட நான் இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் அப்படின்னு அங்கேயே உட்கார்ந்திருப்பவள் பிராட்டி. எங்கே? எம்பெருமானுடைய அந்த திருமார்பிலே வசித்திருப்பவள் அவள். அதே மாதிரி இதுக்கு இணையாக நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடியேன் உனபாதம் அகலகில்லே நிறையுமே. அது அப்படியே சொல்லியிருக்கார். அடியேன் உனபாதம், உன்னுடைய திருவடிகளை விட்டு அகலகில்லே நிறையுமே, ஒரு கண நேரம் கூட நான் பிரிய மாட்டேன் அப்படின்ட்டு. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்ட்டு ஒரு கணம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்று அலர்மேல் மங்கை அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சீதா பிராட்டிக்காக சொல்லப்பட்டது. இங்கே வந்து அடியேன் உனபாதம் அகலகில்லே நிறையுமே, ஒரு கண நேரம் கூட நான் உன்னுடைய திருவடிகளை பிடித்து என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறத நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு. இந்த விதத்திலிருந்து சீதா பிராட்டிக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள அந்த ஒற்றுமை காட்டப்பட்டது. இதுவரை இருவருக்கும் பிரிவில் தரியாமையில் காணப்படும் ஒப்புமை காட்டப்பட்டது. பிரிந்தா தரிக்க முடியாது, பிரிந்தா உயிர் இல்லாட்டி எப்படி உடல் இருக்காதோ அதே போல இருவராலும் ஸ்ரீராமன் இல்லாமல் சீதா பிராட்டியால் இருக்க முடியாது, எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் இல்லாத ஆழ்வாரால் இருக்க முடியாது அப்படிங்கிறத இது வரைக்கும் காட்டப்பட்டது. இத்தனை விதத்தில் இந்த 9 விதங்களால் சீதா பிராட்டிக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒப்புமை, இருவருக்கும் உள்ள அந்த ஒரே தன்மை காட்டப்பட்டது. இப்போ சீதா பிராட்டிக்கான அந்த பிரமாணங்கள் எல்லாம் வந்து ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்டது. ஆழ்வாருக்கான பிரமாணங்கள் எல்லாமே அவருடைய பாசுரங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த ஒப்புமை காட்டப்பட்டது. முற்றுமை பெருமகளோடு இவ்வாறு இவருக்கு ஆழ்வாருக்கு எல்லா வகையிலும் ஒப்பாந்தன்மை பெருமகள் பேதை மங்கை எனப்படும் பெரிய பிராட்டியாரோட என்பது விளக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரிய பிராட்டியாரோட சாமியம் அப்படிங்கிறத காட்டணும், அது சொல்றாங்க இங்க. அடுத்து இந்த சூத்திரில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து இரான் எனில் நச்சவாக, அதாவது நீ இல்லாமல் நானும் சீதா பிராட்டியும் இருக்க மாட்டேன் என்கிற அந்த லக்ஷ்மணனுடைய வார்த்தைங்க சொல்லிட்டு, எப்படி மீனானது தண்ணீரை விட்டு பிரிந்தால் ஒரு முகூர்த்த காலமே ஜீவித்திருக்குமோ அதே போல நானும் சீதா பிராட்டியும் உன்னை பிரிந்தால் ஒரு முகூர்த்த காலமே ஜீவித்திருப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து தொடங்கி அகலகில்லா என்று தலை கட்டுகையாலும் அதில் தொடங்குறாங்க. அந்த குளத்தில் இருக்க மீன் தண்ணீர்லேருந்து எடுத்து வெளியில் போட்டால் ஒரு முகூர்த்த காலமே இருப்பதை போல நானும் சீதா பிராட்டியும் உன்னை பிரிந்தால் ஒரு முகூர்த்த காலமே ஜீவித்திருப்போம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னது அது தொடக்கமாக இல்லையா. முதல் விஷயத்தில் அதை தான் சொன்னாங்க. இங்கே கடைசியில் அகலகில்லே நிறையும், ஒரு நொடி பொழுது கூட நான் அகல மாட்டேன் என்று தலை கட்டுகையாலும் ஜீவிதாதிகளால் குறையின்றி முதலாக ஆழ்விட்டு ஈராக நடு சொன்னவையும் பிரிவினால் ஆய துக்கத்தை பெறாததின் காரியங்களாகையாலும் பிரிவில் தரியாமையேயாம். இத்தனை விஷயத்தில் சொன்னது என்னன்னா, பிரிவில் தரிக்க மாட்டார்கள். யாரு? சீதா பிராட்டியும் தரிக்க மாட்டார், ஆழ்வாரும் தரிக்க மாட்டார் என்பதை தான் அதை காட்டு கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் வந்து இங்கே விவரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்தை இங்கே தலை கட்டுகிறார்கள். அடுத்த சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இதில் வந்து இதுக்கு இப்போ வந்து லக்ஷ்மணனும் இதே போல தான். ஏன்னா அந்த சூத்திரத்தை அந்த வார்த்தையை சொன்னதே லக்ஷ்மணன் தானே, அந்த நீரிலிருந்து எடுத்தப்பட்ட மீனை போலன்னு சொன்னதே லக்ஷ்மணன் தானே. ஆகையால இந்த சூத்திரத்தில் லக்ஷ்மணனையும் சிறப்பித்து இங்கே கூறுகிறார்கள். பிரிவில் இலேனுக்கு இளங்கோவும் அக்குளத்து மீனீரே. அக்குளத்து மீனீரேனா அந்த குளத்தில் இருக்கிற மீன் தான் இவனும்.
இந்த சீதா பிராட்டியும் இலக்குவனும் 2 பேரும் அக்குளத்து மீனீரே. 2 பேருக்குமே அந்த குளத்திலேருந்து எடுத்து போட்ட மீன் எப்படி ஒரு முகூர்த்தத்துக்கு மேல் தரிக்காது இருக்காத உயிரோட, அதே போல அந்த ஒரே குளத்திலே அந்த ராமனோடைய சேர்த்து அந்த குளத்திலேயே இருந்து தரிக்கக்கூடிய இருவர், ஒன்று சீதா பிராட்டி, ஒன்று லக்ஷ்மணன். பிரிவில் இலேனுக்கு, பிரிவில் இலேன், உன்னை விட்டா என்னால் இருக்க முடியாது சுவாமி அப்படின்னு சொல்ற இளங்கோன்னா லக்ஷ்மணன், இளங்கோவுக்கும் அக்குளத்து மீனீரே, அவனும் அந்த குளத்தில் உள்ள மீன் போன்றவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இளங்கோ இளைய பெருமாள் இலக்குமணன். அக்குளம் என்பது முன் சூத்திரத்தில் அருளி செய்த நச்சசீதா என்கிற ஸ்ரீ ராமாயண ஸ்லோகத்தில் கூறப்பட்ட தண்ணீரை குறிப்பிடுகிறது. அதுதான் அந்த உதாரணத்தை தான் இங்க எடுத்து அது லக்ஷ்மணனுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. பிரிவில் இலேனுக்கு, ஒரு காரணமும் பற்றாமல் இயல்பாகவே சேஷியாக உள்ள எம்பெருமானை பிரிய நேர்ந்தால் நின்னலால் இலேன்கான் என்று இவர் ஆகைக்கு இளங்கோவும் நேரிழையும் இளங்கோவும் பின்போக என்கிறபடி பிராட்டியை போன்று பின்தொடர்ந்து போன இளைய பெருமாளும் ஆன லக்ஷ்மணனுக்கும் நின்னலால் இலேன்கான் என்னை நீ குறிக்கொள்ளே, அப்படி நீ இல்லாட்டி நான் இல்லப்பா அப்படின்னு ஒரு பாசுரத்துல சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். 2, 3, 7ஆம் பாசுரத்தை நின்னலால் இளையன்கான் என்னை நீ குறிக்கொள்ளே, எப்பவுமே என்ன நீ கவனிச்சுக்கோ, நீ இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆழ்வாருக்கும் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக அப்படின்ட்டு பெருமாள் காட்டுக்கு போகும்போது பெருமாளுக்கு பின்னால சீதா பிராட்டிக்கு பின்ன லக்ஷ்மணன். ஆக சீதா பிராட்டியும் இளவலும் பின்னே போனார்கள். சீதா பிராட்டை போல தானும் பின்னே போன அந்த லக்குவனுக்கும் இணையும் உண்டு. இது ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அக்குளத்தில் மீனீரே, லக்ஷ்மணனை விட்டு போவதாக ஸ்ரீராமன் சொன்னபோது ரகுவம்சத்தில் அவதரித்தவரே, உம்மால் விலக்கப்படுகின்ற பிராட்டியார் உயிர் வாழார், நானும் உயிர் வாழேன். உயிர் வாழ்வோமே, ஆனால் தண்ணீரினின்றும் எடுக்கப்பட்ட மீன்கள் போன்று ஒரு கண நேரமும் வாழோம் என்றதால் அந்த தண்ணீரில இலக்குவன் மீன் ஆனார் அன்றோ எனப்பட்டது. இதனால் இலக்குவனும் பிரிவில் தரிக்க மாட்டார் என்றபடி அதே விஷயத்தை தான் இங்க திருப்பி சொல்றாங்க. சீதா பிராட்டியும் உன்னை பிரிந்தால் தரிக்க மாட்டாள், நானும் உன்னை பிரிந்தால் தரிக்க மாட்டேன். ஆகையாலே எங்களுடைய நிலை எப்பேற்பட்டது என்றால், ஒரு குளத்தில் இருக்கும் மீனை எடுத்து வெளியிலே போட்டால் அது ஒரு முகூர்த்த நேரமே உயிர் தரிப்பதை போல நாங்களும் மறிப்போம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னது இங்க காட்டி கொடுக்குறாங்க. ஆகையால இந்த நின்னலால் இளையன்கான் என்னை நீ குறிக்கொள்ளே அப்படின்னு அந்த ஆழ்வார் சொன்னதை இங்க லக்ஷ்மணன் சொன்னதோடு ஒப்பிட்டு காட்டுறாங்க. இதுக்கு மேல இலக்குவனோட சாமி ரொம்ப விரிவா காட்டுவாங்க. அது இங்க கொஞ்சம் சுருக்கமா காட்டியிருக்காங்க. அடுத்தது 127வது சூத்திரம். அதாவது நாயனாருக்கு நம்மாழ்வாரோட சிறப்பை பேசி அவரால் தலை கட்டவே முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, ஒரு பெண் பேச்சு அப்படின்னு சொல்லி ஜீவாத்மா பெண் தன்மை பெற்றதுன்னு சொன்னார். அப்புறம் சாதாரண பெண்களோட அல்ல, இது பெரிய பிராட்டியோட ஒப்புமை உண்டுன்னு, பெரிய பிராட்டி என்ன, பூமி பிராட்டி என்ன, நீலாதேவி என்ன, ஆயிரக்குளத்து பெண்கள் என்ன, எல்லாம் ஒப்பிட்டு இதை தவிர மற்ற சிலரோடும் இவருக்கு ஒப்புமை உண்டு அப்படிங்கறத இந்த சூத்திரத்தை காட்டப்படுறார். என்னன்னா, அடுத்து பகவானுக்கு வேறு ஆகாதவர்களாய் இயல்பாகவே அமைந்த பக்தி உடையவர்களாக இருக்கும் இலக்குமணன், பரதன், சத்ருக்னன் என்ற இவர்கள் படியையும், பகவானுக்கு வேறாகாத அவனுடைய உடலாகவே கருத அளவுக்கு கூட அவனோட இணைந்து இருக்கிற இலக்குவன், பரதன், சத்ருக்னன் போன்றவர்கள் படியையும் அவருடைய விதத்தையும் பகவானிடத்தில் சம்பந்தம் உடையவர்களாய் அவனிடத்திலேயே பக்தி உடையவர்களாக தசரதன், யசோதை, பிரஹ்லாதன், விபீஷணன், மாருதி, பார்த்தன் என்னும் இவர்கள் படிகளும் இவரிடத்திலே உண்டு என்னுவதை தனித்தனியே அடைவே காட்டுகிறார் இந்த சூத்திரத்தில். இத்தனை பேரோடையும் இந்த அதாவது இந்த அண்ணன் தம்பிகள் 4 பேரும் பிரியாமல் இருக்கிறார்கள். அது ஒரு செக்ஷன் எடுத்துட்டு எம்பெருமானிடத்துல மிக்க பக்தி கொண்ட சிலர், தசரதன், யசோதை, சிறிய திருவடி, விபீஷணன், அவர்களை பற்றி எல்லாம் சொல்லி இவர்களுடைய குணம் எல்லாமே, இவர்களுடைய ஏற்றம் எல்லாமே நம்மாழ்வார்க்கும் உண்டு அப்படிங்கிறதா இந்த சூத்திரத்துல காட்ட போறார். சூத்திரம் என்னன்னா, அழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோடே
ருசிர சானோக்களில் கூவிக்கொள்ளும் பிரியா அடிமைக்கு சரணே சரண் என்று வாழும் வில்லும் கொண்டு பந்துவும் பிதாவும் அவரே என்கையும் அன்னை என் செய்கில் என் ராஜ்யமும் யானே என்று பெருஞ்செல்வமும் இச்சியாமல் வேண்டிச் சென்று திருவடியை சுமந்து விரைந்து வருமளவும் கண்ணீர் பங்கமாய் நிலம் துழாவி குடிக்கிடந்த கையறவும் கோதில் அடிமை உருமோ என்பித்த புலன்குள் நித்திய சத்ரு விசிச்சின்ன முகமான பிராதாக்கள் அப்பொழுதுக்கு அப்பொழுது போனா என்ற மாதா பிதாக்கள் செந்நீர் தன்காற்று இளநாக முதலான பகையற சிந்தை செய்து எங்குமுளன் என்னும் பள்ளி பிள்ளை முற்றவிட்டு மற்றிலேன் என்னும் தர்மாத்மா வாழி பொழிந்த நிர்குண விஸ்வாத்மா உள்ளே உரைய வீரசரிதம் ஊனாக கற்பார் பாவம் மற்றிலேன் என்னும் ராமதாசன் பல்வகையும் கண்டு வெண்சங்கு ஏந்தின ரூபபரணா ஸ்வேதன் முதலார் படியும் காணலாம். இத்தனை பேரை பற்றி இதில் சொல்கிறாங்க. ஆகையால் இப்படியே பார்த்தா இதில் யார் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்ட்டு ஒன்றுமே புரியவே புரியாது. ஆகையால் இதை பிரித்து மாமுனிகள் சொன்ன அர்த்தம் அதை புருஷோத்தமனாடி எழுதினது படித்தாதான் இதில் என்ன சொல்லாரு அப்படிங்கிறத நம்ம நிதானமாக பார்த்துக்கலாம். இதை பிரிச்சுட்டு எப்படி பிரிக்கணும்னா, இந்த சூத்திரத்தில் படிகளும் என்னும் சொல்லை வெவ்வேறு இடங்களில் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொன்றிலும் இந்த படிகளும்னா இவரை போல அந்த விதத்தில்ங்கிறத சேர்த்து நம்ம படிச்சுக்கணும். அழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோட ருசிர சானோக்களில் கூவிக்கொள்ளும் பிரியா அடிமைக்கு சரணே சரண் என்று வாழும் வில்லும் கொண்டு பந்துவும் பிதாவும் அவரே எங்கேயும் அன்னை என் செய்கில் என் ராஜ்யமும் யானே என்று பெருஞ்செல்வம் இச்சியாமல் வேண்டிச் சென்று திருவடியே சுமந்து விரைந்து வருமளவும் கண்ணீர் பங்கமாக நிலம் துழாவி குடிக்கிடந்த கையறவும் கோதில் அடிமை உருமோ என்பித்த புலன்குள் நித்திய சத்ரு விசிந்தனமுமான பிராதாக்கள் படிகளும். அது ஒரு செக்ஷன். அடுத்து அப்பொழுதுக்கு அப்பொழுது போனா என்னும் மாதா பிதாக்களுடைய படிகளும் செந்நீர் தன்காற்று இளநாக முதலான பகையற சிந்தை செய்து எங்குமுளன் என்னும் பள்ளி பிள்ளையின் படிகளும் முற்றவிட்டு மற்றிலேன் என்னும் தர்மாத்மா படிகளும் வாழி பொழுந்த நிர்குண விஸ்வாத்மா உள்ளே உரைய வீரசரிதம் ஊனாக கற்பார் பாவம் மற்றிலேன் என்னும் ராமதாசன் படிகளும் பல்வகையும் கண்டு வெண்சங்கு ஏந்திய ரூபபரனான ஸ்வேதன் படிகளும் ஆழ்வாரிடத்தில் காணலாம். அப்படின்னு ஒன்னொன்னோட சேர்த்தி இவர்கள் ஒவ்வொருவருடைய படினாக்க இவர் ஒவ்வொருவருடைய இயல்பையும் நாம் ஆழ்வாரிடத்திலே காணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கும் மேலே சப்டிவிஷன். இந்த முதல் இதையே இன்னும் சின்னதாக பிரிச்சுக்கணும். மேற் சொன்ன பிரிவுகளில் அழும் தொழும் என்பது தொடங்கி விசிந்தனமுமான பிராதாக்கள் என்பது வரை லக்மணன் பரதாழ்வான் சத்ருக்னாழ்வான் ஆகியோரின் தன்மைகள் கூறுவது இப்பிரிவில். இந்த இடத்துல அழும் தொழும் என்பது தொடங்கி விசிந்தனமுமான என்ற பிராதாக்கள் என்பது வரை அந்த தம்பிகளை பற்றி சொல்றது. லக்ஷ்மணனே பரதனை சத்ருக்னனை சொல்லக்கூடாது. அதில் இன்னும் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தா, அழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோட ருசி சானோக்களில் கூவிக்கொள்ளும் பிரியா அடிமைக்கு சரணே சரண் என்று வாழும் வில்லும் கொண்டு பந்துவும் பிதாவும் அவரே என்பதுமுடைய லக்ஷ்மணனை பற்றி கூறுவது. அதையே பிரிச்சுட்டாக்கா இதில் அழும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோட என்பது தொடங்கி பிதாவும் அவரே என்பது வரை லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்து அன்னை என் செய்யில் என் ராஜ்யமும் யானே என்று பெருஞ்செல்வமும் இச்சியாமல் வேண்டிச் சென்று திருவடியே சுமந்து விரைந்து வருமளவும் கண்ணீர் பங்கமாக நிலம் துழாவி கிடந்த கையறவும் என்பதுமுடைய பரதாழ்வானை குறிக்கும். அவனுடைய குணத்தை சொல்லும். அது அடுத்தது கோதில் அடிமை உருமோ என்பித்த புலன்கொள் நித்திய சத்ரு விசிந்தனமுமான என்பதுமுடைய சத்ருக்னாழ்வாரை சொல்லுவது. இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த அவருடைய தம்பிமார்களை பற்றி சொன்னதை முதல்ல பார்த்துடலாம். லக்ஷ்மணனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கு எப்படி ஆழ்வார் ஒப்பாவார், அடுத்து பரதனுக்கு எப்படி ஆழ்வார் ஒப்பாவார், அடுத்தது சத்ருக்னன், இப்படி இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதுக்கு போகலாம். ஸோ இதில் சூத்திர வரிகள்
சூத்திர வரி எதை நம்ம எடுத்துக்கணும், அதில் லக்ஷ்மணன் எடுத்துட்டு லக்ஷ்மணனையும் ஆழ்வாரையும் நம்ம அங்கே ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லக்ஷ்மணனை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதில் சூத்திர வரிகள் லக்ஷ்மணனை குறிக்கக்கூடியது வைன்னு பார்த்தா அழும் தொழும் ஸ்நேக பாஷ்ப அஞ்சலியோடே, அழும் தொழும் ஸ்நேக பாஷ்ப அஞ்சலியோடே அப்படின்னாக்கா இதில் இது லக்ஷ்மணனை குறிக்கக்கூடிய சூத்திர வரிகள். அதை மேலும் பிரித்து லக்ஷ்மணனுக்கும் ஆழ்வார்க்கும் 2 காலம் போட்டு அங்கேயே நம்ம அந்த கம்பேரிசனை பார்த்துடுறது. பெரிய தமையனாரான சக்கரவர்த்தி திருமகனிடத்தில் தொட்டில் பருவமே தொடங்கி மிகவும் பக்தி உள்ளவராக இருந்தார் என்று இளமை பருவம் தொடங்கி பிரிவில் தரியாத ஸ்நேகம் உடையவர். யாரு? லக்ஷ்மணன். இது ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. என்னென்னா, இந்த 4 குழந்தைங்களையும் தொட்டில் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வைக்கும்போது ராமன் மட்டும் பேசாமல் இருக்கிறான். மற்ற குழந்தைங்கள் அழுதுகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல தாய்மார்களுக்கு. அப்போ வசிஷ்டரை கேட்குறாங்க, ஏன்னா இந்த குழந்தைங்க இப்படி அழுதுன்னு தெரியலையே அப்படின்னாக்கா, இடத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பக்கத்தில் லக்ஷ்மணனையும் பரதன் பக்கத்தில் சத்ருகனையும் படுக்க வச்ச உடனே அந்த குழந்தைகள் அழுகையை நிறுத்தி விட்டன அப்படின்ட்டு, அந்த பிறந்தது முதலேயே ராமனை விட்டு பிரிந்திருந்தால் முடியாது லக்ஷ்மணனுக்கு, பரதனை விட்டு பிரிந்திருந்தால் முடியாது சத்ருகனுக்கு. அப்படி ஒரு தொடர்பு, அப்படி ஒரு பந்தம். பிரிவென்பது அவர்களால் பொறுத்து கொள்ள இயலாதது. பிறந்ததிலேருந்து இளமை பருவம் தொட்டே அந்த ஸ்நேகத்தோடு இருந்தார்கள். கண்ணீராய் கலங்கிய முகமுடைய, வணங்கினவரும் அஞ்சலி செய்யும் கைகளை உடையவரும் அப்படின்ட்டு ராமனை பிரியணும்னு சொன்னாலே அவருக்கு கண்ணில் தனித்தனியாக வந்துடும். யாருக்கு? லக்ஷ்மணனுக்கு. அவர் எப்பவும் அஞ்சலி செய்த கைகளோடையே இருப்பார். எப்பவும் ராமனை வணங்கியவாறே இருப்பார் லக்ஷ்மணன். என்று பிரிந்தால் சோகத்தால் சொரியும் கண்ணீரோடும் அடியவன் என்று தோன்றும்படி வணங்கிய கைகளுடன் இருப்பவர் லக்ஷ்மணன். அதாவது பிரிந்தால் சோகத்தால் சொரியும் கண்ணீரோடு, ஐயோ ராமனை பிரிந்தால் என்ன பண்ணுறது, அந்த நினைப்பை அவருக்கு கண்களில் நீரை வரவழைக்கும். அந்த கண்ணீரோடும் தான் அடிமை என்பது தோன்ற கைகளை எப்பொழுதும் கூப்பிக்கொண்டே இருப்பார் லக்ஷ்மணன். இதெல்லாம் லக்ஷ்மணனுக்கு உரித்தான பண்புகள், அவருடைய அழகு. இப்போ அதே ஆழ்வாருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஆழ்வாருக்கு என்ன? அறியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்வித்து. சின்னப்பவே இதை நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். எப்படி திருத்துழாய் செடி வளரும் போதே மனத்தோடே வளர்கிறதோ அதே போல ஆழ்வார் அறியா காலத்திலிருந்தே எம்பெருமானிடத்திலே இந்த அன்போடு வளர்ந்தார் அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்துருக்கோம். அடிமைக்கண் அன்பு செய்வித்து, சின்ன வயசுலேருந்து, சின்ன பொண்ணாக பையனாக இருந்த பொழுதுலேருந்து, பிறந்தது முதலே நம்மாழ்வாருக்கு அந்த அன்பு உண்டு என்று பருவம் நிரம்புவதற்கு முன்பே பிரிவில் தெரியாதபடி பிறந்த ஸ்நேகத்தை உடையவர் ஆழ்வார். எம்பெருமானை பிரிந்து இருப்பது என்பது அவரால் முடியவே முடியாது. அப்புறம் அழும் தொழும் என்று பிரிவு பொறாமல் கண்ணும் கண்ணீரும் கையும் அஞ்சலியமாக இருப்பவர். இவருடைய பாசுரங்களிலும் அதே தான், அழும் தொழும். அதாவது அழறது, ஐயோ எம்பெருமான் அந்த விஸ்லேஷம், அந்த பிரிவு ஏற்படும் போது அழறது, நீ காண வாரா என்று கை கூப்பி அழைப்பது. ஆகையால அந்த அழுவதும் தொழுவதும் இவருக்கும் உண்டு, லக்ஷ்மணனுக்கும் உண்டு என்று அந்த ஒற்றுமை இங்கே காட்டப்பட்டது. அடுத்தது ருசிரன மனோகரமான, சானுன்னா மலைத்தாழ்வரைகள். ருசிர சானு அப்படின்னா அழகான ரம்யமான அந்த மலைத்தாழ்வாரங்கள். இவங்க காட்டுக்கு போறாங்க இல்லையா, அங்க அந்த மலைத்தாழ்வாரங்களினுடைய அழகை சொல்றாங்க. திருவுள்ளத்துக்கு பாங்கான இடத்திலே இங்கனம் கட்டுவாய் என்று தேவரீரே நியமித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது லக்ஷ்மணனுடைய வார்த்தை. அங்க கேட்குறாரு லக்ஷ்மணன் போய், இந்த மலையில எங்க நான் குடிசை அமைக்கட்டும் அப்படின்னு சொல்ல ராமர் சொல்றாரு, நீ இஷ்டமான இடத்துல பண்ணேன்ப்பா அப்படின்னா, ஐயோ அந்த மாதிரி என்னை சுதந்திரனாக நீங்கள் விடவே கூடாது, நீங்கள் நியமித்து அருள வேண்டும், இங்கே கட்டுனா நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். அந்த மலை தாழ்வாரங்களிலே குடிசை கட்டுவதற்கு லக்ஷ்மணன். திருவுள்ளத்திற்கு பாங்கான இடத்தில் இங்கனம் கட்டுவா என்று தேவரீரே நியமித்து அருளும், நீங்க தான் சொல்லணும், எனக்கு இஷ்டமான இடத்துல நான் கட்ட மாட்டேன், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தேவரீர் பிராட்டியோடு கூட மலைத்தாழ்வாரங்களில் இன்பத்தை நுகர்வீராக, நான் பகலிரவு எந்நேரத்திலும் தங்களுக்கு எல்லா அடிமைகளும் செய்வேன் என்று சித்திரக்கூடத்தில் சேவை செய்ய காத்திருந்தார் லக்ஷ்மணன். நீங்க சீதா பிராட்டியோட நீங்க சந்தோஷமா இருங்க, நீங்க அந்த மலைத்தாழ்வாரத்துல விளையாடுங்க. அயோத்தியில பாவம் அவங்க 2 பேருக்கும் பிரைவசியே கிடையாது. 3 மாமியார் என்ன, மாமனார் என்ன, நிறைய பேர்.
ஆனால் இங்கே வந்தப்போ அவங்களுக்கு நல்ல அந்த தனிமை ஏகாந்தம் கிடைத்தது. யாருக்கு? ராமனுக்கும் சீதைக்கும். அதை அனுபவித்து கொண்டு நீங்கள் உல்லாசமாக இருப்பீர்கள். நான் வாளும் வில்லும் கையில் கொண்டு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பேன், எல்லா அடிமையும் செய்வேன் அப்படின்னு சொல்றார் லக்ஷ்மணன். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும். கால தத்துவம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வரைக்கும் நான் அடிமை செய்ய வேண்டும். அது ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழுவிலா அடிமை. அந்த அடிமையில எனக்காக செய்கிறேங்கிற அந்த குற்றமே இருக்காமல அவருடைய முகமலர்ச்சிக்காக நான் செய்ய கடவேன் அப்படின்னு சொல்றதுல லக்ஷ்மணனை ஒத்திருக்கிறார் ஆழ்வார். மொய்த்த சோலையும் மொய்ப்பூந்தடம் தாழ்வரையும் என்று இனிய இடங்களையுடைய திருமறையில் என்று. அதே மாதிரி இப்படி நீங்கள் அழகான இந்த மழை சாரலில் நீங்கள் விளையாடுவீர்கள் என்று லக்ஷ்மணன் சொன்னது போலவே ஆழ்வாரும் என்ன சொல்றாருன்னா, மொய்த்த சோலையும் மொய்ம்பூந்தடம் தாழ்வரையும் என்று இனிய இடங்களுடைய திருமலையில் நீங்கள் இருங்கள். அங்கே நான் ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்வேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றது இங்கே ரெண்டு பேருக்கும் உள்ள இயல்பாக காட்டித்தரப்படுகிறது. அடுத்து கூவிக்கொள்ளும். இந்த கைங்கரங்களையும் தேவரே ஏவிக்கொண்டிருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மணா இங்க வா, இதை பண்ணு அப்படின்னு நீ கூவி பணி கொள்ள வேண்டும். என்னை கூப்பிட்டு வேலை சொல்லணும், நீங்க சும்மாவே இருக்கக்கூடாது, என்னை கூவி பணி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு சேஷபூதனுக்கு அவனுடைய ஸ்வஸ்வரூபம். அப்பதான் சேஷபூதன் சக்தி பெறுவான். அவன் கூவி பணி கொள்ள வேண்டும். இங்க வா, இந்த வேலையை பண்ணு அப்படின்னு எம்பெருமான் சொல்ல வேண்டும். அதை தான் இங்கே லக்ஷ்மணன் பிரார்த்தித்தார். இவர் என்ன சொல்றாரு, அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று பிராட்டியோடே கூடி பேரின்பத்துடன் இருக்கிற பரமசேஷியானவனுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா அடிமைகளும் செய்ய வேண்டென்று பாரித்தவர் ஆழ்வார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி. அதுக்கு அது அலர்மேல் மங்கை உரை மார்பா, அலர்மேல் மங்கையோடு கூடியிருக்கிற அந்த திருவேங்கடமுடியானுக்கு எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளிலும் எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா கைங்கரியமும் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய பாசுரங்களிலே ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே லக்ஷ்மணனுடைய அந்த பண்போடு ஒப்பிட்டு காட்டுறாங்க. அடுத்தது பிரியா, அதிலும் அடியவனான என்னை தேவரோடு கூடவே சஞ்சரிக்கும்படியாக செய்திட வேண்டும் என்று பிரியாமல் இருந்து அடிமை செய்ய பிரார்த்தித்தார். இன்னைக்கு இரு லக்ஷ்மணா, இன்னைக்கு நீ செய், நாளைக்கு இந்த பக்கமே நீ வராதன்னு சொல்லக்கூடாது, பிரியவே கூடாது. உங்களையும் பிராட்டியும் நான் பிரிந்து இருக்கவே மாட்டேன், பிரியா அடிமை, உங்களோட கூடவே இருந்து உங்களுக்கு பார்த்து உங்கள் திருமுக மலர்த்திக்காக என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்யும்படி என்னை கூவி பணிகொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தார் லக்ஷ்மணன். ஆழ்வார் என்ன சொல்றாருனாக்கா, முகப்பே கூவி பணிகொள்ளார். இங்க வா, இன்னும் ஃபர்ஸ்ட் இங்க வா அப்படின்னு முகப்பே கூவி பணிகொள்ளார் என்று முன்னரே ஏவி கொள்ள வேண்டும். உன்னுடைய அந்த அழகான வடிவத்தை காட்டி நீங்க வா என்று என்னை கூவி பணிகொள்ள வேண்டும் என்றிருந்தார் ஆழ்வார். அப்படி கொள்கையிலும் பிரியா அடிமை என்று உயிர் உள்ளவரை தொடர்ந்து வருகிற கைங்கரியத்தை பெற விரும்பினார். இதே தான் எப்படி லக்ஷ்மணன் கேட்டாரோ அதேவே தான், கூவி பணிகொள்ள வேண்டும், பிரியா அடிமை வேண்டும். நீ என்னை கூப்பிட்டு வேலை சொல்லணும், அது எப்பவுமே இருக்கணும். ஒரு காலத்தில் இருந்தது ஒரு காலத்துல, ஒரு அவஸ்தையில் இருந்தது இன்னொரு அவஸ்தையில் இல்லைன்னு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு லக்ஷ்மணனும் அதே தான் சொல்றாரு, ஆழ்வாரும் அதே தான் சொல்றார். அப்புறம் சரணே சரண். மிக்க கீர்த்தியை உடைய லக்ஷ்மணன் தன் தமையனாருடைய 2 திருவிடைகளையும் உறுதியாக பிடித்து கொண்டு பிராட்டியை பார்த்து சொன்னார், ஸ்ரீராமனையும் பார்த்து சொன்னார் என்று பிராட்டியை முன்னிட்டு சரணடைந்தார் லக்ஷ்மணன். இப்போ காட்டுக்கு போகும்போது தான் இதெல்லாம் நடந்தது. ஸ்ரீராமர் காட்டுக்கு போகும்போது தான் மட்டும் போறதாக இருந்தாக்கா சீதா பிராட்டி பிடிவாதம் பண்ணி கூட வரேன்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியையும் புருஷகாரமாக பற்றி, தாயே நீதான் இவனுக்கு எடுத்து சொல்லணும், இவனை பிரிஞ்சா என்னால் இருக்க முடியாது என்று சீதா பிராட்டி புருஷகாரமாக பற்றி அவளுடைய அந்த பரிந்துரையோடு தான் லக்ஷ்மணன் ஸ்ரீராமனுடன் சென்றார். ஆகையாலே அதுதான் நம்ம சரணாகதி பண்ணும்போது பிராட்டியுடைய சன்னதி நிச்சயமாக தேவை. பிராட்டி இல்லாத பொழுது எம்பெருமானிடத்தில் சரணடைந்து பயனில்லை அப்படிங்கிறத, அந்த புருஷகாரத்துவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தாயார் ரெக்கமெண்ட் பண்ணணும், அவன் பரிந்துரை செய்யணும், செய்தால்தான் இவன் ஏற்றுக்கொள்வான் என்று லக்ஷ்மணன் சீதா பிராட்டியை புருஷகாரமாக பற்றி இருவரையும் சரணடைந்தான்.
இதுல நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு அப்படிங்கிற பாசுரத்துல ஆழ்வாரும் வந்து பிராட்டியை முன்னிட்டு சரணாகதி செய்கிறார். இதுலயும் இருக்குல்ல, அகலகில்ல நிறையும் என்று அலர்மேல் வங்கை உரை மார்பா, அதுல புகழொன்றில்லா அடியே நீ நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்ட்டு அலமேல் மங்கையை முன்னிட்டு கொண்டுதான் அங்கே திருவேங்கடத்திலே அவர் சரணாகதியை செய்கிறார். அதே மாதிரி நாகனை மிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு அப்படின்ற அந்த பாசுரத்திலையும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே இவரும் சரணாகதியை அனுஷ்டிக்கிறார். அப்புறம் வாளும் வில்லும். ஸ்ரீராமபிரான் முன்னே சென்றார், அழகிய இடையை உடைய பிராட்டி நடுவில் சென்றார், லக்குமணன் வில்லும் கையுமாக பின்தொடர்ந்து சென்றார் என்று ஆயுதங்களை தரித்தவராக பின்தொடர்ந்தார் லக்ஷ்மணன். இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நான் கடைசியில போனாதானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ராமன் முன்னால போக, நடுவில் சீத்தை போக, பின்னாலே லக்ஷ்மணன் வாள் வில் எல்லாவற்றையும் கையில் ஏந்தி கொண்டு பின்னால் சென்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது லக்ஷ்மணனுடைய நிலை. ஆழ்வார் என்னன்னாக்கா, வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. இந்த பாசம் ரொம்ப அழகா இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவனுடைய உபதேசத்தை கேட்கறவங்களும் இல்லை, அவனுடைய சரணரை செய்வர்களும் இல்லை. அடப்பார் அங்க போறான், தன்னுடைய ஆயுதங்களை அவனே சுமந்துட்டு போறான். சங்கு சக்கரமும் அவனே தூக்கிக்கிறான், சார்கம் என்னும் வில்லையும் அவனே வச்சிருக்கிறான். எல்லா ஆயுதங்களையும் பாவம் அவனுடைய மென்மைக்கு கொஞ்சம் கூட பொருந்தாதபடி இந்த கடினமான ஆயுதங்களை தூக்கிட்டு போறானே, இதை கூட கொண்டு செல்வாரும் இல்லை. இவன்கிட்ட பணியாம போகட்டும், இவனுக்கு பக்தி செய்யாம போகட்டும், என்ன வேணா செய்யட்டும், அட்லீஸ்ட் அந்த ஆயுதங்களையாச்சும் தூக்கிட்டு பின்னால போலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை, யாருமே இல்லையேட்டு அந்த வேலையாச்சும் நான் செய்யறேன் அப்படின்னு பாரிக்கிறார் ஆழ்வார். என்று திவ்ய ஆயுதங்களை கொண்டு தாம் எம்பெருமான் பின் திரிய ஆசைப்பட்டார். யாருமே இல்லை, அவன் வந்து இந்த ஆயுதங்களை சுமந்து போகும்போது அந்த அவனது சௌகுமாரியத்துக்கு கொஞ்சமே ஏற்பில்லாத இந்த கடினமான வலிதி ஆயுதங்களை அவனே தூக்கிட்டு போறானே, அட்லீஸ்ட் அதையாச்சும் பின்னால தூக்கிட்டு போக கூடாதான்ட்டு அந்த கைங்கரியத்தை எனக்கு தர வேண்டும் என்று பாரிக்கிறார் ஆழ்வார். அந்த விதத்துல லக்ஷ்மணனுக்கும் ஆழ்வாருக்கும் பொருத்தம். அடுத்தது, பந்துவும் பிதாவும் அவரே. உடன் பிறந்தவரான ஸ்ரீராமபிரானே தமப்பன், சுவாமியும் அவரே, எல்லா விதமான உறவினர்களும் அவரே. எனக்கு ராமன் இருந்தா போதும், எனக்கு வேறு யாருமே வேண்டாம், அவரே தான் அப்பா, அவரே தான் அம்மா, சகலவித பந்துவும் ஸ்ரீராமன் மட்டுமே அப்படின்னு இருந்தவர் யாரு? லக்ஷ்மணன். என்று ஸ்ரீராமபிரானே தமக்கு எல்லா விதமான உறவும் என்று இருந்தார் லக்ஷ்மணன். இங்கே இவர் ஆழ்வார் என்ன சொல்றார்? சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. எல்லாம் அவர் தான். சேலை கண்ணரும், என் வீட்டில் இருக்க பெண்களாகட்டும், தாய் தந்தையாகட்டும், பெருஞ்செல்வமாகட்டும், எல்லாமே எனக்கு ஸ்ரீராமன் தான் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதுல அப்படியே லக்ஷ்மணனுக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கும் பொருத்தம் இங்கே காட்டப்படுகிறது. ஆகையால் இப்படி விளக்கப்பட்ட குணங்களாலே இளைய பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கும் ஒப்புமை காட்டப்பட்டது. இங்க பார்த்தீங்கன்னா எல்லா லக்ஷ்மணரை பத்தி சொல்லும்போது எல்லா அந்த விஷயங்களும் எல்லா பிரமாணங்களும் ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது எல்லா பிரமாணங்களும் அவர் அருளி செய்த திருவாய்மொழி பாசுரங்களிலிருந்து எடுக்கப்பட்டு அழகா அந்த ஒப்புமையை நாயனார் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இப்ப அடுத்தது வந்து பரதன். பரதனோடு எப்படி ஒத்திருப்பார் இவர்? ஆழ்வார் வந்து பரதனோட எப்படி ஒத்திருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, அன்னை என் செய்யில் என் ராஜ்யமும் நானே என்று அப்படிங்கிறத சூத்திர வரிகள். இதுதான் வந்து பரதனை காட்டி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுல வந்து ஸ்ரீ பரதாழ்வான் ஸ்ரீ ராமபிரான் சூடி இருக்க தாம் அடிமை செய்து வாழ பெறாம்படி அவரை காட்டிலே அகல அடித்து தம்மாலே அரசனாம் தன்மையை ஏற்றிய கொடுமையாலே நான் தீய செயலை உடைய மகா பாவியாக இந்த கைகேசியை கொன்று விடுவேன் என்று தாயை சீறி வெறுத்தார். இப்ப என்னன்னாக்கா, இப்ப பரதனுக்கு என்ன ஆசைன்னாக்கா, ஸ்ரீராமன் வந்து ஆட்சி செய்ய வேண்டும், அவருக்கு எல்லா வித அடிமையும் செய்ய வேண்டும் என்பதுதான் பரதனுடைய ஆசை. ஆனா கைகேயி வந்து கேட்ட வரத்தின் பிரகாரம் ராமர் வந்து 14 ஆண்டு காட்டுக்கு போகிறார். ராஜ்யத்தை ஆள வேண்டிய பொறுப்பு பரதனுக்கு வந்தது. இப்படி ஒரு நிலைமையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாளே அப்படின்ட்டு அந்த கைகேயி வந்து அவ்வளோ இல்லை, அவ்வளோ திட்டி சீறி வெறுக்கிறார், அந்த தாயை வெறுக்கிறார். இப்ப நம்மாழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா, பகவானிடத்தில் உள்ள பக்தியின் மிகுதியால் அல்லாஹ் விதிக்கப்படியாத வழியே ஆகிலும் சென்று அவனை அடைவேன் என்று விரைய
அதற்கு இடங்கொடாமல் விளக்கும் தாயாரை விரோதிகளின் கூட்டமாக கொண்டு அன்னை என் செய்யில் என் என்று உயிர் வாழில் என் என்று முடியில் என்று அன்னையை சீறி வெறுத்து இருந்தார் ஆழ்வார். இந்த பதிகத்தில் இந்த பாசுரத்தில் பார்த்தா இப்போ தடை எம்பெருமானை அடைவதற்கு தடையாக நிற்பது இந்த தாயார்கள் தானே. இந்த தாயார்கள் ஏன் தடையா நிற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்கலாம். இந்த தாயார்கள் அந்த திருவெற்றெழுத்துல இந்த நம பதத்துக்கு அர்த்தமாக நாம செல்லக்கூடாது, அவனே நம் கை கொள்ள வேண்டும் என்று அந்த நாயகிக்கு எடுத்து உரைப்பார்கள். ஆனால் இந்த பிரிவு துயரை பெறமாட்டாத இந்த ஆழ்வார் அண்ணன் என்ன அம்மா என்ன வேணா சொல்லட்டும், ஊர் என்ன வேணா செல்லட்டும், நான் போகத்தான் போகிறேன் என்று அந்த பிரபன்ன மரியாதை மீறி செல்ல துணிவது, அப்பா அவர்களை கோவித்துக் கொள்வது, அந்த அன்னைமார்களை கோவித்துக் கொள்வது, அது செய்வதால இங்க எப்படி பரதன் கைகேயை சீறினானோ அதே போல பராங்குச நாயகி பாவத்திலே ஆழ்வார் பேசும் பொழுது தன்னை தலைவனை சென்று சேர வேண்டாம் என்று தடுக்கிற தாய்மார்களை சீறுகிறார். அன்னை என் சொல்லில்லேன், ஊரார் என் செய்கில்லேன், நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க இந்த பாசுரத்துல. அடுத்து தனக்குரிய தன்மை இன்மை தோன்றும்படி இந்த ராஜ்யமும் நானும் ஸ்ரீராமபிரானுடைய உடைமை என்று தானும் ராஜ்யமும் ஸ்ரீராமனுக்கு சேடம் அடிமைப்பட்டவை என்று நினைத்தான். அதான் இப்போ இது அதாவது இதெல்லாம் நடக்கும்போது பரதன் அங்கே இல்லை, அவருடைய தாய்மாமன் வீட்டுக்கு போயிருக்கார். அவர் வந்த உடனே மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சுப்பா, கைகை ராமனை காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, நீ தான் ராஜாவாக முடிசூடி இப்பொழுது இந்த ராஜ்யத்தை நீ ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது பரதன் என்ன சொல்றான்னா, நானும் ஸ்ரீராமனுடைய உடைமை, இந்த ராஜ்யமும் ஸ்ரீராமனுடைய உடைமை, ஒரு உடைமை இன்னொரு உடைமை எப்படி ஆளும் அப்படின்னு கேட்கிறார். நானும் உடைமை, இந்த ராஜ்யமும் அவனுடைய உடைமை, ஒரு உடைமை இன்னொரு உடைமை ஆளுமோ, இது எங்கேயாச்சும் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆகையால நான் இந்த முடிசூட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றான்னா, யானே எந்தனதே என்று தான் வசப்பட்டிருக்கும் தன்மை பொறுக்க மாட்டாமல் யானே நீ என்னுடைமையும் நீயே என்கிறபடி ஆன்மாவும் ஆன்மாவோடு சம்பந்தப்பட்ட பொருள்களும் பகவானுக்கு சேடம் என்று இருந்தார். இந்த பாசுரத்துல ஆழ்வார் வருத்தப்படுவார், இத்தனை நாளும் நானே என்னுடைமை அப்படின்னு இருந்துட்டேன்ப்பா, ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நானும் என்னுடைமையும் எல்லாமே உன்னுடையது, நானும் உன்னுடையவன், என் உடைமையும் உன்னுடையது அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்துல ஆழ்வார் வருத்தப்படுவார். இத்தனை நாள் நான் என்னுடைமை அப்படின்னு நான் இருந்துட்டேன், ஆனா எல்லாமே உன்னுடையது, நானும் உன்னுடையவன், என் உடைமையும் உன்னுடையது அப்படின்னு சொல்லி அப்படியே பரதன் சொல்லியதோட பொருந்திருக்கு. நானும் ஸ்ரீராமனுக்கு உடைமை, இந்த ராஜ்யமும் ராமனுக்கு உடைமை இல்லையா? அதே மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றார், நானும் இந்த ஜீவனும் உனக்கு அடிமை, இந்த ஜீவனுக்கு சேர்ந்த எல்லாமே உன்னுடையது அப்படின்னு சொல்றது ரெண்டு பேருடைய பேச்சும் ஒரே மாதிரியாக இருக்கு. அடுத்தது பெருஞ்செல்வம் இச்சியாமல். இப்போ அவ்வளோ பெரிய ராஜ்யம் அயோத்தியாவுக்கே நீ முடிசூடணும்னு சொல்லி இருந்தாக்கா, பரதன் இல்லாம வேற யாராக இருந்தாக்கா ஏத்துட்டு இருப்பாங்களோ? எனக்கு எவ்வளவு பெரிய செல்வம், அயோத்தியாக்கே மன்னனாக ஆறுதுன்னா என்ன சாதாரணமான விஷயமா? ஆனா அதை அவன் வேண்டான்னு சொல்லிடுறான். அந்த தசரத சக்கரவர்த்தி இறந்த பொழுது ராஜ்யத்தை பரிபாலனம் செய்யத்தக்க ஆற்றலை உடைய பரதன் வசிஷ்டர் முதலான அந்தணர்களால் அரசனை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்டான். அதான் அவங்கதான் நியமனம் பண்றாங்க, நீதான்ப்பா ஏறணும், நீதான் அரியணை ஏறி நீதான் இந்த அயோத்தியாவை நீ ஆள வேண்டும், இந்த நாட்டை ஆள வேண்டும்னு நியமிக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு இஷ்டமில்லை, அவனுக்கு அரசனாக இருப்பதற்கு விருப்பமே இல்லை. ராமன் ஆள வேண்டிய ராஜ்யத்தை நான் ஆளுவதா, நானும் அவன் அடிமை, இந்த ராஜ்யமும் அவன் சொத்து, இதை நான் ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மலை, சிறிய காடு, பெரிய காடு இவைகளோடு கூடி நின்ற பூமி இஷ்வாக குலத்து அரசர்களுக்கு உரியது எனப்பட்ட போது இந்த மிகப்பெரிய செல்வத்தை பரதன் சிறிதும் விரும்பவில்லை. இவ்வளோ பெரிய நாடு, சிறிய மலை, பெரிய மலை, சிறிய காடு, பெரிய காடுன்ட்டு பெரிய ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு யார் வேண்டுமானாலும் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் பரதன் அதை சிறிதும் விரும்பவில்லை. எனக்கு வேண்டாம், ராமனுடைய உடைமை, இதை நான் ஆள மாட்டேன், எனக்கு இந்த பெருஞ்செல்வம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். கொள்ளென்று கிளர்ந்து எழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பு என்று பெருஞ்செல்வத்தை நெருப்பாக நினைத்தார் ஆழ்வார். செல்வத்தை விரும்புவார்களை தான் நம்ம உலகத்துல பார்ப்போம் இல்லையா? செல்வம் வேண்டான்னு சொல்றவங்க யாருமே இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, அப்படி பெருஞ்செல்வம் கிளர்ந்து வந்தாலும்,
கிளர்ந்து அப்படியே தானாக வந்து உனக்கு உனக்கு உனக்குன்னு என் மேலே விழுந்தாலும் அதை நெருப்புக்கு சமமாக நான் நினைப்பேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். அப்போ ஆழ்வாரும் செல்வத்தை வெறுத்தார், பரதனும் இங்கே இந்த ராஜ்யம் எனும் பெரும் செல்வத்தை வெறுத்தார். அவன் தான் நியமிக்கப்பட்டான். வசிஷ்டர் முதலானோர் அவனை தான் சிங்காசனத்தில் அமர்த்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவன் அதை வெறுத்து ஒதுக்கி விட்டான். அப்புறம் வேண்டி சென்று ஸ்ரீராமனை மீட்டு கொண்டு வந்த திருமுடி சூட்டுவிப்பதில் விருப்பம் தோன்ற நான் இந்த மந்திரிமார்களோடு கூட தேவரீரை தலையாலே இறக்கிறேன் என்றபடி அவர் திருவடிகளிலே சென்று தமையரான ஸ்ரீராமபிரானை பரதன் வேண்டிக் கொண்டான் என்று மீண்டும் அயோத்திக்கு எழுந்தருளும்படி வேண்டி நின்றான். நெக்ஸ்ட் இதானே செய்கிறாரு பரதன். இந்த ராஜ்யத்தை வேண்டான்னு சொல்லிட்டு அப்போ எப்போதான் பண்ணுதுன்னா, நான் போகிறேன், நான் படையோடு நான் போய் அங்கே போய் தாய்மார்களோடும் போய் அந்த ஸ்ரீராமனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவனை மீண்டும் நான் அழைத்து கொண்டு வந்து இந்த சிங்காசனத்தில் இருக்க வைப்பேன் அப்படிங்கிற விருப்பத்தோடு தான் பரதன் வந்து ராமன் இருக்கும் இடத்தை தேடி செல்கிறான். ஆழ்வார் அந்த மாதிரி என்ன பண்ணான்னா, வேங்கடவாணனை வேண்டி சென்று என்று திருச்சித்திரக்கூடத்தில் இருந்தாற் போன்று திருமலையில் இருக்கிற அவனை தன் விருப்பின்படி அனுபவிப்பதற்கு வேண்டி சென்றார் ஆழ்வார். எப்படி வந்து திருச்சித்திரக்கூடத்திற்கு ராமனை தேடிக்கொண்டு சென்றானோ அதே போல ஆழ்வார் தாம் இருந்த இடத்திலே இருந்து வேங்கடவாணன் திருப்பதி மலைக்கு போய் நான் அவனை அடிபணிந்து அவன் என்னுடைய விருப்பம் நிறைவேறும்படி செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் விரும்பினபடி அனுபவிப்பதற்கு வேண்டி சென்றார் ஆழ்வார் திருமலைக்கு. அவர் ஆக்சுவலாக போகிறதில்ல, மானசீகமாக அவர் திருமலைக்கு போகிறார். எப்படி வந்து திருச்சித்திரக்கூடத்துக்கு பரதன் சென்றானோ அதே போல ஆழ்வார் வந்து திருமலைக்கு சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து திருவடியே சுமந்து ராமன் இந்த வேண்டுகோளை ஏற்கவில்லை. ஏன்னா அவனுடைய அவதார காரியம் நடக்கணும் இல்லையா, ராவணனையும் அந்த அரக்கர்களையும் கொல்லணும், அதுதான் அவதார காரணமே. அதுதான், அதுக்காக தான் ஸ்ரீராமன் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறான். ஸோ இப்போ வந்து அதனால தான் வந்து பரதனுடைய சரணாகதி பலிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரணாகதி எப்போவுமே பலிக்குவேன், ஏன் பரதனுடைய சரணாகதி மட்டும் பலிக்கலைன்னா, பரதனுக்கு முன்பாக ரிஷிகளும் முனிகளும் ரிஷி பத்னிகளும் செய்த சரணாகதி இருந்தது. அதை முதலில் செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் பரதனின் சரணாகதி என்கிற நியாயப்படி பரதன் வந்து சரணடைந்து நீ அயோத்தியைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டபோது ராமன் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வேண்டுகோளை ஏற்காது ராமபிரான் இந்த பரதனுக்கு ராஜ்யத்தை ஆள்வதற்கு திருவடி நிலைகளை பிரதிநிதியாக கொண்டு மீண்டும் சொன்னார். நான் வரமாட்டேன் பரதா, நான் வரமாட்டேன்ப்பா, உன்னுடைய சரணாகதி என்னால் ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல. இந்த 14 வருஷம் போகணும், 14 வருஷம் போன பிறகு தான் நான் திரும்ப வருவேன். அப்போ என்னதான் பண்ணுறதுன்னு பரதன் கேட்கும்போது, என்னுடைய திருநிலை அடிகளை, என்னுடைய அந்த காலில் போட்டிருக்க அந்த மரவடிகளை நீ என்னுடைய பிரதிநிதியாக கொண்டு போய் நீ ஆட்சி செய்து கொள் அப்படின்னு அதை கொடுத்துட்டு அவருக்கு அறிவுரை கூறுகிறார். பிறகு பரதாழ்வான் திருவடி நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு அப்பொழுது ஆனந்தம் அடைந்தவராக சத்ருக்னாழ்வாரோடு கூடியவராய் தேரில் ஏறினார். அப்பதான் வந்து பரதனுக்கு ஓரளவு நிம்மதி பிறந்தது. ஏன்னா முதல்ல தவிச்சு போயிட்டான், தன்னுடைய நிலைமையே தெரியல. வந்த உடனே மாமா வீட்டிலேருந்து வந்த உடனே நடந்ததெல்லாம் கேட்டு அப்படியே பரிதவிச்சு போயிடுறான் பரதன். அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் ராமனை கூப்பிடலாங்கிறப்ப கொஞ்சம் அவனுக்கு நிம்மதி கிடைக்குது. ஆனால் ராமன் வரமாட்டேன்னு சொன்னபோது பரதனுக்கு மிகவும் வருத்தம். ஆனால் இந்த மாதிரி ஒரு உபாயத்தை ராமன் சொன்ன உடனே பரதன் ஆனந்தம் அடைந்தவனாக சத்ருகனோடு மீண்டும் அவன் திரும்பினான். இப்போ இதை மாதிரி இதுக்கு ஆழ்வார் என்னன்னா, தன் விருப்பத்தை எம்பெருமான் அப்பொழுது செய்யாது ஒரு தெளிந்த ஞானம் மூலமாக திருவடியே சுமந்துள்ள கூட்டரே திருவடிக்கண் கூட்டினை என்கிறபடி திருவடிகளை தந்தா என்று பேரானந்தம் உடையவராக செய்துவிட அப்படி அவன் கொடுத்த திருவடிகளை தலைமேல் தாங்கி தரித்தார் ஆழ்வார். முதல்ல வந்து இந்த ஞானம் கிடைக்கல ஆழ்வாருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது பிரத்யக்ஷத்திற்கு இணையான அந்த மானச சாட்சா்காரம் கிடைக்கல. அப்படி கிடைக்கா போது ஆழ்வார் வந்து ரொம்ப தவித்திருந்தார். பரதனுடைய தவிப்பை போன்றதே அது. அப்புறம் ஒரு தெளிந்த ஞானம் மூலமாக நல்ல ஒரு தெளிவான ஞானத்தை கொடுத்து தன் திருவடிகளை எம்பெருமான் கொடுத்தார். யாருக்கு? ஆழ்வாருக்கு. திருவடிகளை தஞ்சமாக கொடுத்து விட்டார். திருவடியே சுமந்துள்ள கூட்டரே திருவடிக்கண் கூட்டினே, நாங்கள் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி உன் திருவடியை கொடுத்துட்டியப்பா அப்படின்னு ஆழ்வார் சந்தோஷப்படு. எல்லாமே அவருக்கு மானசீகமாக நடந்தது தான். தந்தா என்று பேரானந்தம் உடையவராக செய்துவிட
அப்படி அவன் கொடுத்த திருவடிகளை தலைமேலே தாங்கி திரிந்தார் ஆழ்வார். இது எல்லாமே பரதனுக்கு நடக்கிறது எல்லாமே பிரத்யக்ஷம், நிஜமாவே நடக்கிறது. ஆழ்வாருக்கு எல்லாமே அவருடைய மானசீகமான பிரத்யக்ஷத்திற்கு இணையான மானசீக சாட்சாத்காரத்தாலே எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை தர அதை இவர் தலைமையில வைத்துக்கொண்டு ஆனந்தமாக திரிந்தார் அப்படின்னு இந்த விதத்துல பரதனுக்கும் இவருக்கும் ஒப்புமை அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்தது விரைந்து வருமளவும் கண்ணநீர் பங்கமாக நிலம் துழாவி. 14 வருஷம் வெயிட் பண்ண இவர் என்ன சொல்லிடுறார், 14 வருஷம் முடிஞ்சுன்னா அதுக்கு மேல ஒரு கணம் கூட நான் இருக்க மாட்டேன், அப்ப நீங்க வராட்டே நான் தீ மூட்டி அதில் நான் என்னை மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிறது தான் பரதனுடைய வாக்கு. அப்படிதான் சொல்லியிருக்காரு. அந்த வர்ற வழிக்கு என்ன பண்றது, இந்த திருவடிகளை வைத்து ராஜ்ய பரிபாலனம் செய்ய தொடங்கினார். ஆனால் அந்த ராமனுடைய பிரிவு தாங்க முடியாமல் அழுத கண்ணும் கம்பலையுமாக நிலத்தை துழாவிக் கொண்டு இருந்தான் பரதன் அப்படின்னு சொல்லப்படுது. தலையால் வணங்கி இறந்த அந்த பரதாழ்வானுடைய வேண்டுகோள் என்னால் முடிக்கப்படவில்லையே இங்கே வருத்தம் ஸ்ரீராமன் உள்ளத்திலும் இருந்தது. அவருக்கும் வருத்தம், பாவம் தம்பி சின்ன பையன் வந்து கூப்பிட்டான், அவனுடைய ஆசை கூட என்னால் நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் ராமனுக்கு இருந்தது. அதனால் என்னன்னா, கைகேசியின் புத்திரனும் தர்மத்தை செய்கிறவனுமான அந்த பரதனை விட்டு நான் நீராடுதலை விரும்பவில்லை, அதன் பின் வரும் ஆடைகளும் ஆபரணங்களும் விரும்பவில்லை. இந்த வழியாலே அயோத்தியா நகரத்தை குறித்து விரைவில் செல்லுகிறேன். இந்த வழி அயோத்தியை அடைந்திருக்கிறது, இந்த வழி நீண்ட தூரம் இருப்பதால் விரைவில் அடைய முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்த காண்டத்துல ராமர் சொல்லார். அதாவது அந்த பரதனை பிரிந்த வருத்தத்துல அவர் நீராடவும் இல்லையா, ஆடை ஆபரணங்களை அழிந்து கொண்டவும் இல்லையா, நான் சீக்கிரமா போகணும், நான் போய் பரதனை பார்க்கணும், இந்த வழி இவ்வளோ நீளமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு ராமர் திரும்பி வரப்ப இதெல்லாம் நடக்குது. நாம் பிள்ளை பரதனை ஒழிய குளித்தல் ஒப்பித்தல் செய்ய கடவோம் அல்லோம், விரைவில் நாம் அங்கே செல்லலாம்படி என்று ஸ்ரீராமன் விரைவோடு மீண்டு எழுந்தருகிற அளவும் அந்த வரைக்கும் இப்படி. அதாவது இந்த பிரிவு துயர் ராமனுக்கும் இருக்கு. அவரும் வந்து இந்த பரதனை விட்டுட்டு நான் நீராட மாட்டேன், நான் ஆடை அணிய மாட்டேன், யுத்தம் முடிஞ்சு எப்பதான் நம்ம அயோத்தியாவுக்கு திரும்புவோமோ, எப்பதான் வந்து நான் பரதனை பார்ப்போமோ, பரதனை பரிஷ்வங்கித்த மணிமுக மார்புன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எப்பதான் அவனை நான் மார்புற தழுவி கொள்ள போகிறேன், என் மடி மீது அமைந்து எப்படிதான் நான் உச்சி முகர்ந்து பார்க்க போகிறேன் அப்படின்ற ஏக்கம் அந்த ஸ்ரீராமனுக்கு இருந்தது. அவன் வரும் அளவும் அந்த வரையிலும் அந்த அளவும் என்ன பண்ணார் பரதன் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் வந்து பரதன் சடைமுடி உடையவராய் சரீரம் முழுதும் அழுக்கு அடைந்தவராய் என்கிறவரே கண்ணீரால் உண்டான சேற்றிலே தரை கிடைக்கையாலே சேற்றிலே மூழ்கி நிலம் துழாவி இருந்தான். ஸோ இப்போ முன்னால வந்து ராமர் அந்த பிரிவு துயர் ஆற்றாம இருந்தது சொன்னாங்க. அப்படிப்பட்ட ராமன் வரும் வரையிலும் இவர் என்ன பண்ணாரு, குளிக்கவே இல்லை, சடைமுடி தரித்து கொண்டு கண்ணீர் விட்டு 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 அங்க அப்படியே சேரா குளமா ஆயிடுதான். அதிலே கையை எப்போ வருவே என்று துழாவிக் கொண்டு பரதன் அப்படியாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. விரைந்து வருமளவும் கண்ணநீர் பங்கமாக நிலம் துழாவி இருந்தான் பரதன். ஆழ்வாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வீடு திருத்த போனவன் எம்பெருமான் விண்ணுலகம் தர விரைந்து வருமளவும் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் இருநிலம் கைதுழாவி இருக்கும். இது அந்த கங்குலும் பகலும் பாசுரத்துல வருது. அதாவது என்னன்னாக்கா, எம்பெருமான் வரணும், வீடு பேரு தருவதற்காக விரைந்து வரணும். இப்போ வந்து நம்மாழ்வாரை இந்த புவியில படைத்துட்டான், எத்தனையோ காரியங்களுக்காக படைத்து விட்டான். இப்போ அவன் விரைந்து வந்து விண் தரும் அளவும், இவரை வந்து அந்த மோட்சத்துக்கு அழைத்து போகிற அந்த அளவும் என்ன பண்றது, இவர் என்ன பண்ணியிருக்கான, கண்ணநீர் கைகளால் இறைக்கும், கண்ணில் அப்படியே தண்ணி வந்து 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 கைகளால் எடுத்து இறைக்கிற அளவுக்கு அவ்வளவு கண்ணீர் வடிந்ததான் அந்த பராங்குச நாயகிக்கு. கண்ணநீர் கைகளால் இறைக்கும் இருநிலம் கை துழாவி இருக்கும். இப்படியே இந்த கையை போட்டு தொழாவிட்டு எப்பதான் வருவே என்று காத்து கொண்டிருப்பது என்கிறபடியே கண்ணீர் வெள்ளத்தால் உண்டான சேற்றிலே இருந்து ஆற்றாமையாலே நிலம் துழாவி இருந்தால் ஆழ்வாரும். எவ்வளவு அழகா அந்த ஒப்புமை எடுத்து காட்டியிருக்கார் பாருங்க நாயனார் இல்லையா. ஸ்ரீராமனை பிரிந்த பரதன் கண்ணநீர் வடித்து அந்த கண்ணீரான சேற்றை துழாவிக்கொண்டு சடாமுடியோடு குளிக்காமல் ஆபரணம் அணியாமல் இருந்தார். இங்க இந்த பராங்குச நாயகி ஆழ்வார் வந்து நாயகி பாவத்துல பேசும் பொழுது
கையிலே எடுத்து இறைக்கலாம் அளவுக்கு அந்த கண்ணீர்ல அவ்வளோ கண்ணீர் வந்து என்ன ஆகும், அங்கெல்லாம் சேராதானே ஆயிடும். அதுல வந்து கைத்துழாவை கொண்டு எப்பொழுது வருவான், எப்பொழுது எனக்கு அந்த விண்ணை தருவான், எப்பொழுது எனக்கு மோட்சத்தை தருவான் என்று காத்திருந்தார் என்பது இங்கே ஒப்புமையாக காட்டப்படுகிறது. அடுத்தது குடிக்கிடந்த கையறவும். மூத்தார் இருக்க இளையார் முடிசூட கணவர் அல்லர் என்கிற இஷ்வாகு குல மரியாதை தப்பாமல் நோக்கி கொண்டு, மூத்தவர் இருக்கும் பொழுது இளையவர் வந்து பட்டம் சூடு வந்து அது பொருத்தம் அல்ல என்று இருக்கும் வரையிலும் அந்த பரதன் தனக்கு விருப்பமான ராம கைங்கிரத்தை அடையாமல் என்கிறபடி தான் ஆசைப்பட்ட பொருள் கைப்புகுறாத இழவோடு சோகத்தோடு இருந்தான். மூத்தவன் இருக்கும் பொழுது இளையவன் பட்டம் சூடுவது இஷ்வாக குல மரியாதை அல்ல. அந்த மரியாதைக்கு ஏற்பதான் இங்கே வந்து பரதன் தனக்கு முடி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆசைப்பட்ட பொருள் கைப்புகராத இழவோடு. அவன் ஆசைப்பட்ட பொருள் என்ன? ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. அது கைப்புகவில்லை, அது நடக்கவில்லை. ஆகையால சோகத்தோடு இருந்தான் பரதன். இங்க பாத்தீங்கன்னா குடிக்கிடந்து ஆக்கம் செய்து என்கிறபடி பிரபன்ன குலத்தில் மேற்கோளுக்கு மரியாதை தப்பாமல், இதுதான் இந்த பிரபன்ன குல மரியாதை அப்படிங்க. இங்க வந்து இஷ்வாகு குல மரியாதை சொன்னாங்க, இங்க வந்து பிரபன்ன குல மரியாதை. இந்த பிரபன்ன குல மரியாதை என்ன அப்படின்னு பார்க்கணும், நம்ம வந்து திருவெற்றெழுத்தை பார்க்கணும். அங்க வந்து ஓம் நமோ நாராயணாய, அதுதான் திருவெற்றெழுத்து இல்லைங்களா. அதுல வந்து அந்த நமபதம் வந்து என்னை நான் காத்து கொள்ள கடவே நல்லது, நான் என்னை என்னால காப்பாற்றி கொள்ள முடியாது, நீதான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று அவன் வரும் அளவும் உபாயங்கள் எதையும் மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடியதுதான் பிரபன்ன குல மரியாதை. அது பிரபன்ன குல மரியாதை. இந்த பக்கம் வந்து இஷ்வாகு குல மரியாதை. அதனால வந்து அது என்ன சொல்றாரு, குடிக்கிடந்து ஆக்கம் செய்து என்கிறபடி பிரபன்ன குலத்தில் மேற்கொள்ளும் மரியாதை தப்பாமல் அந்த நவபதார்த்தம் எதுவோ அதுவாகவே அவர் இருந்தார். காமுற்ற கையறவோடு என்கிற தாம் ஆசைப்பட்ட பொருள் கைப்புகாத இழவோடு சோகத்தோடு இருந்தார் ஆழ்வார். எவ்வளவு அழகா பொருந்தி வருது பாருங்க. இந்த பக்கம் இஷ்வாகு குலம், இந்த பக்கம் பிரபன்ன குலம், இந்த பக்கம் பரதன், இந்த பக்கம் ஆழ்வார். இவன் இஷ்வாகு குல மரியாதை பிரகாரம் இவன் இருந்தார், பிரபன்ன குல மரியாதையோடு அவர் இருந்தார். ஆனாலும் விருப்பப்பட்ட பொருள் கைப்புகாததால் இவன் பரதனும் சோகமாக இருந்தான். நீங்க எம்பெருமான் தாம் விருப்பப்பட்ட எம்பெருமான் வந்து காட்சி தராமையாலே இவரும் சோகமாக இருந்தார் அப்படின்ட்டு இந்த பல விதங்களில வந்து பரதனுக்கும் நம்மாழ்வாருக்கும் இருந்த அந்த ஒற்றுமை வந்து அழகா காட்டி கொடுத்தாரு நாயனார். இன்னைக்கு இது வரைக்கும் நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல என்ன, சத்ருக்னன் வந்து கொஞ்சம் ரொம்ப